இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் பக்கத்தில் சஞ்சிராயம்பேட்டை தான். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மொட்டை மாடிக்கு டேம் ப்ரூஃப் அடிக்கலாம் தான் வந்திருக்கோம். இந்த டேம் ப்ரூஃப் வந்து நம்ம எதுக்கு அடிக்கிறோம்னா ஏர் கிராக் வராது, வீடு வந்து கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டேம் ப்ரூஃப் அடிக்கிறோம். நிறைய பெயிண்டர் நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து இந்த பாசை பிடிச்சி சேர்த்துலாம் இந்த மாதிரி அடிக்கிறாங்க. என்னதான் நம்ம இந்த மாதிரி சேர்த்தாலும் பாசை வந்து போவாது. என்ன மாதிரி ஐடிஏ சேர்த்தாலும் பாசை வந்து போவாது. எவ்வளோ நம்ம சேர்த்தாலும் பாருங்க கிட்ட வந்து காட்டணும். கிட்ட எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பாசை வந்து போல. என்னதான் நம்ம பிரஷால தேய்ச்சாலும் பாசை வந்து போக மாட்டேங்குது. அப்படியே போனாலும் திட்டு தான் இருக்குது. இதுவே நம்ம மிஷினால தேய்ச்சினா வேலையும் குயிக்கா முடியும், துளி நேரம் ஆயிடும். நம்ம பிரஷ்ல தேய்க்கிறத மிஷினால தேய்ச்சினா வேலையும் குயிக்கா முடியும், வேலையும் சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க மிஷினால எப்படி தேய்க்கலான்ட்டு பார்ப்போம். இந்த மொட்டை மாடி தேய்க்கணும்னா மினிமம் ஒரு 10 ஆளாச்சு கண்டிப்பாக ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட ஜெட் வாஷர் மிஷின் இருக்கும். ஒரே நாளில் மினிமம் ஒரு 5 மணி நேரத்தில் தேய்ச்சி முடிச்சிட்டோம். மிஷினில் தேய்க்கோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம கையில் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு பாசம் வராது. எவ்வளோ பாசம் அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏர் கிராக் இருந்தால் ஒரு தகுடை வச்சு அதுக்கு மேலே கீண்டிக்குங்க. கீண்டிட்ட பிறகு கிராக் சீல் அதுக்கு மேலே வந்து தடவுங்க. யாரும் ட்ரில்லிங் மிஷின் வச்சு இந்த சின்ன கிராக்குக்கு மேலே சின்ன கிராக்கை இன்னும் பெருசாக வேணாம். ஏன்னா ஒரு சில பெயிண்டர் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன கிராக்கு மேலே மிஷினை போட்டு அதை பெருசாகிறாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். மொட்டை மாடிக்கு மேலே அதாவது இது இப்போ நம்ம வந்து ஒரு பால் மாதிரி ஊற்றுறோம். இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மொட்டை மாடியில் தண்ணி லீக்கேஜ் ஆகாது. அந்த லீக்கேஜ் ஆகாதுக்கு தான் இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் பேர் என்னென்னா டேம் பிளாக் தான். இது வந்து ஒரு கெமிக்கல். இது கூட சிமெண்ட் மாதிரி வரும். இதை கையால் நல்லா கலக்கிட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் ஒயிட் கலரில் கெமிக்கல் தருவாங்க. அப்புறம் லைட்டாக சிமெண்ட் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நம்ம கையை விட்டு நல்லா கலக்கிட்டு இதை வந்து ப்ரஷ்ஷால் தான் அடிக்க முடியும், மிஷினால் அடிக்க முடியாது, ரோலரால் அடிக்க முடியாது. ஏன்னா இது கலக்கும் போதே கட்டி ஆகிடும். திட்டமாக கலக்கி தான் நம்ம இந்த டேம் பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு ஃபுல்லாக மொட்டை மாடி ஃபுல்லாக தடவிடணும். இந்த டேம் பிளாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பாசை பிடிக்காது, தண்ணி வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் லீக்கேஜ் ஆகாது. இதை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். காய வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே 3 கோட்டிங் டேம் ப்ரூஃப் அடிக்கணும். எதுக்கு நம்ம 3 கோட் அடிக்கிறோன்னா கிராக் வராது, பாசையும் பிடிக்காது, வீடும் கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் அடிக்கணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள்.